5 பேரை அரெஸ்ட் பண்ணியாச்சாங்க. 5 பேரும் பிரதேச மெம்பர்ஸாம். ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறான். அது அந்த ரோட்டுக்காங்கள வரையிலாண்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீதிமன்றத்தின் ஆர்டரை அவமதிச்சா ஃப்ரெண்டம் ஆஃப் கோர்ட் என்றால் அதர்ச கணக்காக உள்ளுக்குள்ளே போக வேண்டி வரும். அப்போ நீதிமன்ற இது அவங்க எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னா நாங்கள் நீதிமன்றத்தில் போய் திருப்பி ஒரு அப்பீல் ஒன்று போட்டு மோஷன்கிட்ட போட்டிருக்கோம். அப்படியாவது மோஷன்கிட்ட போட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கலாம். அதுவும் இல்லை உண்டு. நான் கேட்டு போலீஸார்கிட்ட பொதுமக்கள் யாராவது அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்களாண்டு ஒரு பொதுமக்களும் அரெஸ்ட் பண்ண முடியல. எல்லாமே அரசியல்வாதிகள் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இப்போ அவர் இல்லை அஸ்கிரியில் இவங்க இந்த புத்த விகாரையினுடைய புத்த பௌத்தபிக்கு இன்றைக்கு கொண்டு போயிருக்கார். அவருக்கு மேலதிக பதவி கொடுக்கப்படுதுன்னு சொல்லி மீடியாவில் நீங்கள் எல்லாம் போட்டுருக்கீங்க. நான் அது வளமையாகவே கொடுக்குறது தானே என்று சொல்லியிருக்காரு. அவர் இருந்தால் அவரோட வந்து கதைச்சி அவர்கிட்ட கால் பண்ணி இந்த 5 பேர்ட்ட வழக்கையும் எடுப்போம் தான் நான் பார்த்தேன். நான் அதுக்கு இதை விரும்ப மாட்டேன். நம்ம இதை பொலிட்டிஷியன் தானே இதை நான் கதைக்கிறேன். அது நான் ஜெயிலுக்குள்ளே போய் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு வந்தால் தான் தெரியும். என்ன நான் ஏதோ எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு போய் அங்கே அஸ்கிரிய பீடத்துலையும் கதைச்சி மகாநாயக்க பீடத்துலையும் கதைச்சி மல்பத்து மகாநாயகத்தையும் கதைச்சி ஜனாதிபதியை கூப்பிட்டு இந்த விடயம் தொடர்பாக கதைச்சி முடிக்கிறேன்னு சொன்ன பிறகு கூட இன்றைக்கு வந்து இதில் போராட்டங்களை செய்து இதில் ரோட்டை பிளாக் பண்ணி என்ன பொறுத்த வரைக்கும் ரோட்டை பிளாக் பண்ணினாலும் ஒரு இடம் இல்லை. அது கோர்ட் ஆர்டர் தந்தா பிறகு பிளாக் பண்ணது இன்னும் பெரிய பிரச்சனை. இப்போ நல்லூருக்கு முன்னால் 250 சிங்களவர் வந்து நல்லூருக்கு போகிறத தடுத்து போராட்டம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. நான் நினைக்கிறேன் நான் அது பொதுமக்கள் இருந்தால் கெஞ்சி கூத்தாடி எடுத்து விட முடியும் தான் பார்த்துருக்கேன். பொதுமக்கள் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி போகிறேன். நான் போகிறேன். இன்றைக்கு சிறிதரன் எம்பி வந்து நான் கேள்விப்பட்டேன். இப்போ உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான நிலைமை இருக்குது? இப்போ என்ன போலீஸ் சொல்லிடும் இல்லை அங்கே வளமையாகவே இந்த பௌத்த கோயிலில் வந்து உள்ளுக்குள்ளே பௌத்த பிக்குமார் ஒருத்தரும் இருக்கிற ஒரு ஆள் தான் இருக்கிறவர். அவரை விட வேறு ஒருத்தரையும் நான் கண்டதான் ஞாபகம் இல்லை எனக்கு. மற்ற பஞ்சாலைகளுக்கு போனீங்கன்னா பெரிய ஆக்களும் சின்ன ஆக்களும் இருக்கணும். சின்ன பௌத்த பிக்குமாரும் இருக்கணும். இதில் இல்லை இதில் ஒருத்தரும் இல்லை. அதெல்லாம் குழம்பு போயிடணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அதில் போய் உடைக்காமல் கொள்ளாமல் உடைச்சா கொண்டாலாம் நாட்டில் பெரிய பிரச்சனை வேறு. நீங்கள் சும்மா போய் ஒரு கேட்டு உடைச்சி போட்டு வந்தால் அவங்க கொளுத்துவாங்க தெற்கில். ஆகவே அதை பாதுகாக்கிற அளவில் தான் என்ன பொறுத்த வரைக்கும் தெரியும். நல்லூரும் இந்த சட்ட விகாரம் உண்டு. இது இந்து அது அங்கே நல்லூர் வந்து இந்து கோயில். அது சட்ட ரீதியாக 1800ஆம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்குல்ல உங்களுக்கு தெரியும் தானே. நல்லூர் இருந்தது வந்து இப்போ சங்கிலியன் கிட்டு பூங்காக்கு அங்காள இருக்கிற இடத்துல சர்ச் இருக்கு தானே. சர்ச்சில் இருந்தால் நல்லூரில் இருந்தது. உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சர்ச்சை விடைங்க. ஏனென்றா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டினது இல்லை கொஞ்சம் இந்த கல்லுகளை மனித சங்கிலியா நல்லூர்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தரை வச்சு கல்லை பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்க மாட்டோம், முதல்ல அந்த கோட்டையை உடைப்போம். ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைக்குவோம். உடைச்சி போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்குவோம். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லூர்ன்ற கருவறைக்குள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறார் சார் என்று சொல்கிறாங்க. நான் அதை மூடி கட்டியும் இருக்கிறேன். ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும். ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நல்லூர் மீது உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரம் என்று நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அது சட்ட ரீதி என்று நாங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்லூரை உடைக்க போகிறோம். ஒருத்தன் வந்து அந்த முஸ்லீம்ல ஒரு 50 பேர் வந்து ஆர்வனையாக பேசாமல் இருப்பீங்களா நீங்கள்? அண்ணா மற்ற இன்னொரு கேள்வி உண்டு. இப்போ இதில் வந்து தமிழ் பௌத்தர்கள் வந்து வழிபட்ட இடம் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது. இங்கே அந்த அவர்கள் வந்து ஒரு சிறிய புத்தரை வச்சு வழிபட்டிருக்கிறோம். இங்கேயும் தான் கந்தரோடையிலும் தான். இதுக்கு பக்கத்துல மாத்தாத கந்தரோட பௌத்த இடமே இல்லை. அது தமிழற்ற ஆதிகால தாலி இருக்கிற இடம். தாலி என்ன தெரியுமா? செத்தாக்களை உள்ளுக்குள்ள வச்சு மேல இதாக கட்ட அதுக்கு மேலே இவங்க ஒரு கூரோண்டை வச்சுட்டு பௌத்த விக்கண்ட போறாங்கடாப்பா இந்த வீடியோவோட. சரிதானே? அதை கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்க்காது செய்யவே இல்லை. அதை இவங்க இப்ப பலாத்காரமா பிடிச்சு ஆமின்ற இதையும் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுவும் பௌத்த இடம். அது ஒன்றும் தமிழ் கந்தரோடையில இப்படித்தானே. இப்போ நாங்கள் கொழும்புல கொட்டாஞ்சேனியில போய் பார்த்தாலும் 4 தமிழர் இருக்கிறோம். அதுக்காண்டு கொழும்பு கொட்டாஞ்சேனா தமிழ் இந்துக்கள் வாழ்ந்த இடம் சொல்லல. அது கொழும்பு. ஆனா இப்ப நாங்க என்ன கேட்க வந்தோம்னா இப்ப இதுல வந்து அவர்களுக்கான பொதுவான ஒரு இடம் ஒன்று இருக்குது, முதல வழிபட்ட இடம். ஆனால் அதை மீறிதான் வழிபட்ட இல்லையா? இப்போ 1971ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு ஒரு வயசு போன தமிழ் ஐயா ஒரு ஆள் இருந்த பௌத்த பிக்கு விகாரையை கட்டுக்கொண்டு தண்ட காணியை விட்டு போயிருக்கேன். அந்த உறுதியை அந்த மனுஷன் வச்சிருக்கு. அதுதான் அந்த 9 ஏக்கர் 9 பரப்பு அல்லது 12 பரப்பு காணி. ஆனா அதுக்கு பதிலாக இப்படி காடு வத்தி இருக்கீங்க. இப்ப கொண்டு இந்த காணிக்கெல்லாம் காட்டிட்டோம். விஷயம் தெரியாம காணிக்கெல்லாம் காட்டிட்டோம். இப்ப அந்த 9 ஏக்கருங்கிட்ட தந்தானே ஆகணும். தந்தா வேண்டதுக்கு எங்கடாக்கள் ரெடியா? ரெடி இல்லை.
மொத்தம் 18 குடும்பத்துல 4 குடும்பம் ஏற்கனவே வந்து தங்கட காணிகளை விடுவிக்க சொல்றது கோமெண்ட் சொல்லி கூட்டிட்டு போனது. மிச்சம் 16 பேர்ல ஒருத்தருடையும் ஒரிஜினல் உப்பு ஃப்ரீயா லோயர் தரலாமடா அப்ப உங்களுக்கு 5% நீங்க காசு எல்லாம் அளிக்க வேண்டாம், உங்களுக்கு நாங்கள் வழக்கு போடுறோம், லோயர் ஃப்ரீயா தரலாம் உங்களுக்கு. 6 வாரீங்களா உண்டு எல்லாமே பெண் அந்த வெளிப்படுத்தல் ஒப்பந்தம் வச்சு கொண்டு தான் இருக்கிறேன். வெளிப்படுத்தல் ஒப்பு சட்ட ரீதியா செல்லுபடியா தெரியும் தானே உங்களுக்கு. வெளிப்படுத்தல் ஒப்பந்தம் என்ன, உங்களுடைய அப்பா அம்மாண்ட காணியை நான் வந்து நீங்க வெளிநாட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, கடமையில் ஒருத்தர் இல்லைன்னு கொஞ்ச நாளைக்கு குப்பையை போட்டு எரிச்சு போட்டு சொல்ல நான் இதை மெயின்டைன் பண்ணி நான் 10 வருஷம் போட்டு தேச வளர்ச்சி சட்டத்தில் வெளிப்படுத்தல் ஒப்ப முடிக்கிறது. இந்த காணி இவ்வளவு ஆளை நான் பராமரிச்சுன்னா இது என்னுடைய காணி, ரெண்டைக்கு ஒரிஜினல் காணிக்காரன் வாரான வீட்டை போகணும், அவ்வளவுதான். சரிதானே. ஆகவே வெளிப்படுத்தல் ஒப்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே ஒன்றுமே செய்யலாம். உண்மையான இது இருந்தா நாங்கள் வழக்கு போறோம்னு சொல்றோம். நாங்கள் அப்படி உண்மையான உப்பு இருந்தாடாப்ப நாங்கள் காணியை வேண்டி தர மட்டும் நான் சொல்றோம். அதுக்காண்டி அந்த விகாரை இருக்கிற அந்த விகாரையை கிளப்பிட்டு போடலாது தானே. இதுல சில்லறதனமான அரசியல் நடக்குது. இல்ல சிறியரணம் வந்து நிற்கிற வெக்க கேடுன்னா தமிழ் ஜனத்தை சும்மா உசுப்பேத்தி இப்ப சிறியரணை போய் உடைக்க சொல்ல மிச்ச ஜனத்தை வீட்டை போய் சொல்லி போட்டு நானும் சிறியரணம் போய் உடைக்கிறோம் வர சொல்லுங்க. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு பழக்கம். நான் 19 நாள் ஜெயில இருந்தேன் தானே, நான் அப்படியே இருந்துட்டு வருவேன். சிறியரணையும் வர சொல்லுங்க. மற்றதானே இது தொடர்பாக நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைச்சா ஜனாதிபதியோட கதைச்சது 15 நாளைக்குள்ள அஸ்கிரிய மல்பத்து பீடம் 2ம் சேர்ந்து ஜனாதிபதியை கூப்பிட்டு இதுக்கு முடிவெடுக்கணும்னு சொல்லி அப்ப என்ன கேட்டவே தமிழ் தரப்புல யார வேற போறீங்க பழமை எங்க பொலிட்டிஷியன் தெரியும் இது போய் குழப்பராணி வேலை சிறியரணும் காய்ந்துற மாதிரி தான் அதுக்கு முன்னுக்கு நிப்பினோம். நாங்கள் தான் போக போறோம். நான் அந்த மாதிரி சில்லறதனமான மீட்டிங்களுக்கு எல்லாம் வரையில முடிச்சு வாங்கிக்கோ அப்படியா, அவ்வளவுதான் நான் சொன்னேன். சரி, இது ஒரு சில்லறதனமான வேலை அணுகுல. ஒரு பிரதேச சபைக்கு குடும்பத்தில் 5 பேருக்கு தானே பிரதேச உறுப்பினருக்கு இருந்த 30 பேருக்கு 150 பேர் ஆகிட்டு போராடி இருக்கணும். பிள்ளை குடியெல்லாம் கூட்டிக்கணும் வந்து என்ன பிரதேச உறுப்பினருக்கா மட்டும்தான் வந்து மனசு பிள்ளைகள் வரையிலாது போராடுறேன்டா அடி. இப்ப இப்படி குழப்புறதால இப்ப நீ இப்ப கத்தி போட்டு குளறி இப்ப ஜெயிலுக்குள்ள போறதால இந்த யார போயிடுமா, சும்மா ஒரு நுழைச்சு காண்டி கேட்கிறேன். போக மாட்டேன் வந்து கத்துவேன் தானே. ஒன்றுமே நடக்காது. சட்ட ரீதி இல்லாத விகாரைய சட்ட ரீதி இல்லாம உடைக்கலுமா உங்களால? நான் சும்மா ஒரு நுழைச்சுக்காக கேட்கிறேன். அந்த விகாரம் 100% சட்ட ரீதி இல்லாத விகாரம். அதை உடைக்கலுமா? அதுவும் ஒரு சட்ட ரீதி இல்லாத வேலை. அப்ப அதுக்கு சட்டத்தை பாவிக்கணும். வழக்கு போறதுக்கு யார் வாரீங்க? ஒருத்தரும் வரையும் யார்கிட்ட உறுதி இருக்கு? ஒருத்தரும் இல்லை. பிடிச்சி உள்ளிட்டு போய் இந்த 5 பேரை உள்ள கூட்டிட்டு போயிடாலும் சரியான கவலை எனக்கு. 6 சொன்ன ஓட இருக்கு. நரேந்திரகுமார் பொண்ணமெல்லாம் இப்ப இந்தியாவில் ஆமக்கறி சாப்பிட்டு இருப்பேன். சரிதானே. ஆனா இங்க இந்த 5 தான் போகுது. இந்த 6 நாளைக்கு நானும் பாராளுமன்ற உறுப்பினர் நினைச்சுக்கொண்டு நானும் மாநசபை உறுப்பினர் நினைச்சுக்கொண்டு இந்த 5 இப்ப நான் ஜெயிலுக்கு போன என்ன சாமானத்தோட ஜெயிலுக்கு போன பம்மலா விம்மலா என்னடா சொல்றது செம்மல் ஜெயிலுக்கு போன செம்மல் நாளைக்கு போஸ்ட் போட்டு கொண்டு டிக்டாக் போட போகுது. நானும் ஜெயிலுக்கு போனா அப்படியே போலீஸ்கார சும்மா நின்றா அவன் மூக்க தொட்டா அவன் அடிச்சு உள்ள போடுவான் தானே. அது வெற்றி இல்லை. ஏதாவது சனத்துக்கு பிரியோசனமானவனுக்கு போயிருக்கணும். முள்ளுக்கு இல்லை என்ன செஞ்சவன் சொல்லும் போது இப்ப 20 வருஷமா கேந்திர மாதிரி இருக்கிறார். இந்த இதுல சிறிதரன் 10 வருஷம் 15 வருஷமா இருக்கிறார். அப்ப எல்லாம் கண்ணுக்கு தெரியல அந்த வியார. இவங்களுக்கு இந்த அரசியல் இருக்கிறவங்களுக்கு உண்டு. தமிழ் இளம் போராடினவங்களுக்கு செத்து போனாங்க, மண்ணுக்குள்ள போயிட்டான். கை கால் இல்லாம இருக்கிறாங்க, கண் இல்லாம இருக்கிறார்கள், சாப்பிட வடி இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இந்த பரதேசியல் தமிழ்ல அங்க நல்லூரடியில தெளிவென்ற இடத்துக்கு யார் வாடகை எடுக்கிறதுக்கு அடிபாடு. அதுக்கு பிறகு திருப்பி எங்கேயா இது ஒன்று நடத்துறேன்னு சொன்னால் அதுல யாரு கண்காட்சி வைக்கிறேன். அவ்வளவு கண்காட்சியும் அந்த இடமும் வாடகையும் தான் எங்கிட்ட தமிழ். இப்ப போய் சொல்லி கொண்டிருக்கிறார் தங்களுக்கு இந்தியா வந்து ஆமக்கறி தருமாம். இந்தியா ஆமக்கறி தராது ராசா 87 தரான்றபடியா தான் எங்க நாக்கில் அடிச்சதுல தெரியும் இந்தியாட்ட. திருப்பி இந்தியாட்ட நக்கிறதுல பிரயோசனம் இல்லை. இங்க தையீட்டு விகாரம் இல்லாம போகுதுன்னு அடுத்த பொலிட்டிக்ஸ் ட்ரை பண்ணிக்காங்க. 3ஆம் தேதி தையீட்டு விகாரவாதி ஒரு பாதுகாப்பு கோரி கேட்டிருக்கிறாரு. அப்ப நான் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும், 100% தெரியும். ஏனென்றால் இப்ப நான் இருக்கிற வீட்டுக்கு இப்ப இந்த காருக்கு சரிதான், இந்த காருக்கு யாராவது அரசியல்வாதியோ இல்லாட்டி யாராவது ஆள் கை வச்சா நான் என்ன செய்வேன்? வாய் கலப்புவ வரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது எந்த யாருந்தாலும் யார் முடிஞ்சா கையை வச்சுப்பேன். வாய் கலப்புவ வரும். அப்படா அவன் இருக்கிற இடத்துல நீங்கள் டெய்லி வந்து ஏதாவது செய்வீங்கன்ற ஒரு பாயத்தில் இருப்பேன். நாங்கள் போய் கொட்டாஞ்சனிலையோ கொழும்புலையோ வெள்ளவத்திலையோ இருக்கிறோம். ஒரு 30 சிங்களவனை நான் கடிக்க வலிக்கிறேன். நான் எங்க போவேன்? நான் போலீஸ்காரன் தான் போய் பாதுகாப்பு கேட்பேன். பாதுகாப்பு கேட்டு அதை பெருசாகி அனுர அரசாங்கத்துக்கும் வேணும். இந்த இப்படி கொண்டு புகஞ்சு ஓட்டுக்கிறது தான் இவ்வளோ. இங்கே யாருக்குமே பிரச்சனையை முடிக்க ஒருத்தருமே பொண்ணுக்கும் எனக்கு பழக்கம், பொண்ணுக்கும் மருந்து காட்டி எனக்கு சொரிஞ்சு பழக்கம். சரிதானே. வார எல்லா பேஷண்ட புண்ணையும் சொரிஞ்சு விட்டுட்டு அடுத்த முறை கொண்டு வந்து காட்டுங்க இன்னும் கொஞ்சம் சொரிஞ்சு அந்த நாய்வேல நான் பார்க்கிறேன். நான் வார சனத்தை சொல்றது டயபெட்டிக் இருக்கா, டயபெட்டிக்கை மாற்றி போட்டு மருந்து குடிச்சு போட்டு புண்ணை காயத்தை மாத்தண்டா தான் எனக்கு பழக்கம். பிச்சைக்காரோட புண் மாதிரி எந்த நேரம் வந்து இதில் குளாடி கொண்டிருக்கிறீங்க. வாங்க வழக்கு போடுவோம்டா இயலாது. சரி, ஜனாதிபதி போய் கதைப்போம்டா இயலாது. ஒரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினரும் இங்கே இல்லை. வலியாமத்தில் வாக்கு வேண்டினது யாரு? என்பிபி. நாங்கள் வலியாமத்திலேயா வேண்டினாங்க? எங்களுக்கு வாக்கு போடுறது தென்மராட்சி ஜனமும் இங்கால தீவு பார்க்க ஜனமும் தான். அப்ப ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே ஏன் வரையல? கூப்பிடுங்க உலங்குமரன்,
எங்கிட்ட ரஜீவன் எல்லாரையும் கூப்பிடும் கொஞ்சம் கதைப்போம். நான் வந்து நினைக்கிறேன் பயம் இல்லை, இப்போ போலீஸ் பாதுகாப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. அவன்கிட்ட போலீஸ் பாதுகாப்பு எடுத்து போடு சிறுகரன் ஐயா, அவன்கிட்ட எம்எஸ்டி பாதுகாப்பு எடுத்து போட்டு வந்து குள்ள வெக்கமா இல்லையாடா? வெக்கமா இல்லையா? போறாண்டா இப்படி போகணும் தம்பி துணிச்சு. சரிதானே? சரி, நன்றி. கவலை என்னண்டா எம்எஸ்டி பாதுகாப்பும் எடுத்துக்கொண்டு ஸ்ரீதரன் இதுல வந்து குளறி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த நக்கல் வேலை? தானோட ஒழுங்கான உண்மையான தமிழரண்டா பேருந்து என்னது கேடாப்பா, நீ என்ன உங்க சொந்தமா நீ உன்ன பாதுகாக்க தெரிஞ்சிருக்க. சரிதானே? அதுக்கு வக்கீல்ல எம்எஸ்சி காரன் பாதுகாக்க இங்க வந்து குளறு வேறாம். என்ன அரசியலடா? சிங்களவன் ஒருத்தன் அவரை பாதுகாக்க அவர் இங்க வந்து குளறு வேறாம். என்ன அரசியல் இது? இன்னொரு அரசியல். இவரோட தமிழ் படிக்கணும் பிடிச்சி எம்எஸ்டியா போட்டுருக்கலாம் தானே? தனக்கு பொறுப்பா தனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை கூட்டிக்கொண்டே காலத்துறையில ட்ரைனிங் எடுத்து போட்டு தமிழ் ஒருத்தனை வச்சிருக்கலாம் தானே? என்னத்துக்கு சிங்களவன் தான் வந்து உங்களை பாதுகாக்கவும் பண்ணும், இங்க வந்து குளரவும் பண்ணும். 10 நிமிஷம் குளறுனா 1 மந்த்துக்கு அது கொஞ்ச நாளைக்கு ஓடும். சில்லற அரசியல் நான் செய்யணும் சொல்லுங்களாப்பா? கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தட்டு இந்த நாட்டில் அடிபட்டு தமிழீழ மண்டை ஒன்றை கொண்டு வந்து 3 இதையும் கொண்டு வந்து கடற்படை, வான்படை, இது படை, கரும்புலி படைன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தை கொண்டு வந்து போலீஸாரை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டந்தும் அடிச்சு துவைச்சு கொண்டே முள்ளி வாய்க்கால புதைச்சி எரிச்சு சாம்பலாக்கி வச்சிருக்காங்க. சேர்ந்தும் இருக்கிற மிச்சம் இருக்கிற சனத்தையும் கொண்டே அடிச்சு துவைக்குவாடா. இந்த வீடியோல கத்திக்குளர்ல 60 பேர் அசைலம் அடிப்பேன். நீ வேணுமெண்டா இருந்து பேர். இந்த வீடியோவில் கத்திக்குளர்றாக்கள் சிறுகரனோட செல்ஃபி எடுத்தாக்கள், மற்றது யாரு கந்திரமாண்டு வேற யார் நின்றவங்க சுகாசோட நின்றாக்கள், தையிட்டு அறைக்கு போராடினா போலீசாரங்களை விசாரணை கூப்பிட்டு இருக்காரு. இந்த 5 பேரும் அசைலம் அடிப்பாங்க. வேணுமெண்டே இருந்துவேன். என்னோட அசைலம் கேட்பாங்க. 10 லட்சம் தாரம், 15 லட்சம் கடிதம் தாரம். நான் சிறுகரன்ட்ட போய் வேணுங்க அல்லது கந்திரமாட்ட வேணுங்க. அப்படி அசைலத்துக்கும் இந்த பிச்சைக்கார நாய் வேலைக்கு தான் வந்து இதில் போராடி கொண்டிருக்கா. தயவு செய்து நாய் வேலை பார்க்குவேன் சொல்லு. அங்க இருக்கிற சிங்களவன் கொதிப்பான். அதால எங்களுக்கு என்ன நடக்க மாட்டா, வடக்கு மாநிலத்துக்கு வர ஸ்விம்மிங் பூல் இல்லாம போகும். ஏதோ ஒரு அபிவிருத்தியை கேட்டு அடிபடுங்க வேண்டா. ஸ்விம்மிங் பூலை கொண்டு வா, கிரவுண்டை கொண்டு வா, ரோட்டை போடு, அதை ஏதாவது நுழைச்சிருக்கான்னு சொல்லு. சபா உழப்பி சிறுகிறன் இடைக்குள்ள இருக்கிறதுக்கு பின்பகம் பருப்புல சொறி மாதிரி 60 லட்சம் போவான் பாவி. இருந்து என்ன வந்திருக்கிறது, என்ன கிடக்குது, எவ்வளவு காசு யாழ்ப்பாணத்துக்கு வருது, அதை கதைக்க சொல்லணும். அதுல அரசியலை செய்ய சொல்லணும் சனியனுக்கு. வெக்கமா இல்லையா? என்ன பொறுத்தவரை சிறுவனை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள போட்டிருக்கோம். ஒரு தானோட எம்எஸ்டி பாதுகாப்பு எடுத்து வச்சுக்கொண்டு, சரிதானே, தானோட சிங்களவனை பாதுகாப்பா வச்சுக்கொண்டு என்ன மண்ணாடி இதுல வந்துருந்து ஆணிய பிடியும் நிப்பான். கத்த வேண்டிய வெஹிக்கிள் வரி போட வேண்டியது. சரி, எனக்கு இதை பற்றி தெரியல. பட் நான் வந்து இதை அனுமதிக்க மாட்டேன். எனக்கு ஓட்டு இல்லாம போனாலும் பரவாயில்லை, ஓட்டு இருந்தாலும் எனக்கு அது தேவையே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்கிற சனத்துக்கு சோத்து பாசல கொண்டு வந்து அடிவிட்டு உள்ள ஜெயிலுக்குள்ள போடலாது. அவங்க விளங்கி அந்த 5 பேரும் தான் பிடிச்சிருக்காங்க. சும்மா சனத்தை பிடிக்கல. நான் கேட்டேன், அதாவது சும்மா சனத்தை பிடிச்சிருந்தா சொல்லுங்க விடுங்க. இல்ல 5 பிரதேச உறுப்பினர்களை மட்டும்தானா பிடிச்சிருக்கிறோமா? சரியான வேலை தானே? உங்களுக்கு தேவையில்லாத ஆணியான வேலை தானே? இனி கோர்ட்டை ஃபேஸ் பண்றேன். நான் இப்போ கோர்ட்டுக்கு போறதுல பிரியோசனம் இல்லை, நான் போறேன். ஆனால் என்ன, நான் இப்பதான் அந்த வீடியோ பார்த்தேன். இப்பதான் நீங்க அப்டேட் பண்ணீங்க, நான் பார்த்தேன். நின்றபடியா நான் வந்தேன். நான் இப்படி சில்லறதனமான செய்திக்கெல்லாம் நான் சாவஜில வந்து போராடின சனத்தையே ஒன்று போயிட்டான் திரும்பி போ, நான் போறேன் போனால் தான் இல்லாட்டி அடிக்கிற ஹாஸ்பிட்டல் போஸ்டர் போட்டிருந்தாண்டே சனம் முழுக்க வந்து ஹாஸ்பிட்டல் உடைச்சிருக்கு. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, எத்தனை பேர் சுட்டுருப்பானுங்க, எத்தனை பேருக்கு அம்மா அப்பா இல்லாம போயிருக்கும். எந்த ஒரு எம்எஸ் போஸ்டுக்காண்டி நான் சொல்லவாடா சனத்துல போய் பொலிச்சு அடி வேண்ட சொல்லி சும்மா சில்லறதரமான அரசியல் வேணா சொல்லுவாங்க. அங்கே வந்து இந்த நாதாரிகள் தான் சில்லறதரமான அரசியல் செய்தவன் சிறியரன் தான் வந்து உள்ள வந்து போட்டு என்னோட கதைச்சேன்னு சொல்லி போய் சொன்னவன். அதெல்லாம் நான் இப்போ வந்து எம்பியா இருக்கிறேன். நாளைக்கு வந்து நடக்குமாண்டா இந்த தையிட்டு வியாரில் வேற ஒருத்தர் எம்பியா போய் ஒரு வீட்டை வைப்பறேன். அவரு சொல்லுங்க பிரியோசனமா மண்டைகள் ஏற்ற மாதிரி ஏதோ எம்பி பிடி இடி எல்லாம் படிச்சிருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி அரசியல் செய்யணும்.